ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மண்டேவோட மினி விலாக் தான். அதுக்கு முன்னே எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான பூஜை தான் இந்த வருஷம். நான் குட்டீஸ் எல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதோட ஸ்லோவாக தான் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கொஞ்சம் எந்திரிக்கிறதுலாம் லேட் ஆகிறதால கொஞ்சம் மார்னிங்கே வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை வேலையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து தான் கிச்சனுக்கு போகணும். அதுக்கு முன்னே வந்து நான் கொஞ்சம் நல்லா ஹேர் வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா எங்கள் லாஸ்ட் நைட் பார்த்திங்கன்னா செம்ம மழை. காலையிலையும் வந்து ரொம்பவே க்ளவுடியாகவே இருந்தது. அதனால எங்காச்சும் கொஞ்சம் கோல்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தலைக்கு நல்லா குடிச்சு பூஜை வேலையெல்லாம் முடிச்சோடனே நல்லா ஹேர் ட்ரை பண்ணி விட்டு கூம் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாமே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 1 by 1 கிச்சனோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் நைட்டை வந்து காலையில் என்ன சமைக்கணுன்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சதால் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மசால் தோசை தான். ஸோ இது ஹோம்மேடானதால் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கூடவே கொஞ்சம் நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் எப்பயுமே காலையிலே வந்து லஞ்ச் வேலையும் முடிச்சிடும். அதே மாதிரி இன்றைக்கி பிளான் பண்ண மாதிரி சாதம், ப்ளெயினான சாம்பார், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து கொஞ்சமாக ரசம். ஸோ இதுதான் இன்னையோட மதியம் லஞ்ச் மெனு. பாய் பாய், டேக் கேர்.